video is for information and previous result analysis only. Lottery predictions got guaranteed. நேற்று ரிசல்ட் 477 நம்ம ஒரு ரெகுலராக ஒரு பேட்டர்ன் பார்த்துட்டு வந்தோம். பட் 547 நம்ம வந்துட்டு அப்படியே 47 பிசியில் போயிடுச்சு. ஸோ ஏபிபிசி ஏசியில் 74 தான் கொடுத்துருக்கோம், 47 கொடுக்கல. ஆக மொத்தம் நம்ம கொடுத்தது வரல எதுவுமே. பட் இன்னைக்கு வந்துட்டு நேற்று நம்ம கொடுத்த பேட்டர்ன்ல 47 வந்திருக்கு. 2 நம்பர் வழக்கம் போல ஹிட்டாக இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான லைன் எடுத்து வச்சிருக்கேன். 4 நாளா நம்பர் மாறாம 4 நாளா பார்த்தீங்கன்னா 3 நம்பரும் மாறாம அப்படியே வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் நான் இன்னைக்கு தான் எடுத்தேன். ஸோ கவனமா கவனிங்க. கைண்ட்லி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணுங்க. அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். முக்கியமான லைன் கவனமா கவனிங்க. லாஸ்ட் 4 நாளா 3 நம்பரும் அப்படியே பாஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ நான் போடுற அந்த பேட்டர்னை கவனிங்க. அந்த மாதிரி பார்த்தா இன்னைக்கு அந்த 3 நம்பர் தான் வரணும். ஸோ இப்போ ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். லாஸ்ட் 4 நாளா அப்படியே நம்பர் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ போட்டிருக்க மாதிரி ஒரு பாக்ஸ். இப்போ பாருங்க, இங்கிருந்து நான் ஒரு பாக்ஸ் போடுறேன். இதையும் கவனிங்க. அப்படியே இருங்க. பாக்ஸ் போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. அப்படியே இருங்க. இங்கிருந்து ஒரு பாக்ஸ் போடுறேன். அப்படியே கவனிங்க. அப்படியே இருங்க. அப்படியே வாங்க. பாருங்க எப்படி இந்த பேட்டர்ன் போயிட்டு இருக்குன்னு பாருங்க. அப்படியே பாருங்க. அப்படியே பாருங்க. அப்படிங்க போடுறேன். இதையும் கவனிங்க. இந்த பேட்டர்ன் 4 நாளா கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. எப்படி இன்னைக்கு இந்த பேட்டர்னை பிடிச்சிருக்கோம் பாருங்க. இப்போ நான் போட்டிருக்கிறத இந்த லைனை பாருங்க. உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இப்போ அதாவது 1 2 3 4 நாளைக்கு முன்னாடி வந்து ரிசல்ட் வந்து 873 இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல எல்லோ பாக்ஸ் இல்லைங்களா? அங்க பாருங்க. அப்படியே மார்க் பண்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் எல்லோ பாக்ஸ்ல 873 இருக்கா? இங்க வாங்க. 4 நாளைக்கு முன்னாடி பாருங்க என்ன ரிசல்ட் தெரியுங்களா? அங்க பாருங்க 882. அப்ப நம்ம என்ன பார்த்தோம்? 873 பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ 8க்கு 8, இந்த 2க்கு 7, இந்த 8க்கு 3 தெரியுதுங்களா? 3 நம்பரும் பாஸ் ஆயிருக்கு. இப்போ அடுத்த பாக்ஸ் வாங்க. இங்க பாருங்க. அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் என்ன வந்துச்சு நமக்கு ஞாபகம் இருக்குங்களா? இந்த பாக்ஸை பாருங்க. 2வது பாக்ஸ் ரெட் பாக்ஸை 805 இங்க இருக்கு இல்லைங்களா? இந்த வாங்க. இங்க வந்து பாருங்க. இந்த பாக்ஸை மாத்திக்கிற பாருங்க. இங்க பாருங்க 805 அப்படியே 3 நம்பரும் பாஸ் ஆயிருக்கு இல்லைங்களா? இப்ப அப்படியே வாங்க அடுத்த பாக்ஸ் பார்க்கலாம். அப்படியே கவனமா கவனிங்க. பாருங்க அடுத்த பாக்ஸ்ல என்ன இருக்கு? நான் கீழ இருந்து மேல பாருங்க 478. நமக்கு என்னங்க வந்துச்சு ரிசல்ட் ஞாபகம் இருக்கா? 2 நாளைக்கு முன்னாடி வாங்க. அதாவது முந்தா நேத்து பாருங்க. பாக்ஸ் மாத்தி வைக்கிற பாருங்க. 473. நாம இங்க என்ன பார்த்தோம் பாருங்க? 478. அப்போ 4 7 8 இல்லைங்களா? அந்த 8 மட்டும் கவர் பண்ணி இங்கேயும் 3 நம்பரும் பாருங்க. 3 பாக்ஸ்லயும் கண்டினியூஸா எப்படி சொல்றது? கண்டினியூஸா 3 பாக்ஸ்லயும் பாருங்க 3 நாளா அந்த நம்பர் வந்திருக்கு. நேத்து பாருங்களேன். நேத்து என்னன்னு பாருங்க ரிசல்ட் பாருங்க 477. நேத்தும் பாருங்க இந்த எல்லோ பாக்ஸ் பாருங்க. இங்க பாருங்க இந்த எல்லோ பாக்ஸ் பாருங்க என்ன இருக்கு? 972 இல்லைங்களா? 972 இருக்கு பாருங்க. இந்த எல்லோ பாக்ஸ் பாருங்க. பாத்தீங்களா? 972. அப்ப ரிசல்ட் என்னங்க? 477. பாத்தீங்களா? அப்படியே 3 நம்பரும் பாஸ் ஆயிருக்கு. அதாவது 4 நாளா வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் டே பாஸ், செகண்ட் டே எப்படி 3 நம்பர் வச்சிருக்கான், தேர்ட் டே 3 நம்பர் வச்சிருக்கான், நேத்தும் பவர்ல 3 நம்பர் இருக்கு. 4 நாளா வந்திருக்குங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு மட்டும் அதாவது நம்ம எடுக்கிற அன்னைக்கு நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். பட் இன்னைக்கு நான் காட் கிரேஸ் ஸ்கிப் பண்ணாம அதே நம்பர் பாருங்க. இப்ப இன்னைக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. 795 இருக்கா? பாத்துட்டீங்களா? 795. காட் கிரேஸ் இன்னைக்கு இந்த 3 நம்பர் நமக்கு வந்து அப்படியே நம்மளோட கெஸ்ஸிங்ல அப்படியே எடுத்து வச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் பவர் பண்ணி இன்னைக்கு கொடுத்துடலாம். பாத்தீங்களா எவ்வளவு பாருங்க. நம்ம அந்த நேற்று அந்த லைன் எடுத்திருந்தோம்னா நேற்றே நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கலாம். பாருங்க பரவாயில்ல. இப்போ 795 பார்த்துட்டோம் ஓகேங்களா? இங்க வந்து இன்னைக்கு வர மாதிரி இருந்தா இந்த 3 நம்பர் வரதுக்கு பாசிபிள் இருக்கு பவர்ல. இப்போ இந்த 9 7 பார்த்துட்டீங்களா? நேத்து ஒரு பேட்டர்ன் பார்த்தோம் இல்லையா? இப்ப வாங்க அது வந்து இதோட எப்படி ஜாயிண்ட் ஆகுது, எப்படி கனெக்ஷன் வருதுன்னு பார்க்கலாம். அப்படியே இங்க வாங்க. நம்ம ரெகுலரா ஒரு லைன் பார்த்துட்டு இருந்தோம்ல, அந்த லைன்ல நேத்து எடுத்திருக்காங்க. நான் 245 கொடுத்தோம்ல, அந்த லைன்ல பாருங்க நம்ம என்ன கொடுத்தோம் நேத்து? 245 வரத்துக்கு பாசிபிள்னு பாருங்க. அந்த லைனை கொடுத்தோம்னா 245. பாருங்க இது என்ன ஹிட்டா இருக்குன்னு பாருங்க.
பாருங்க 4 7 ஹிட் ஆயிடுச்சு பாருங்க. நேற்று 477 தானே, நான் சொன்னேன்ல இது டச் பண்ணி தான் வைப்பான்னு சொன்னேன்ல, வச்சுட்டான் பாத்தீங்களா. நம்ம 547 கொடுத்தோங்க. ஏன்னா எஸ்டர்டே பிஃபோர் வந்து 473ங்க. அதே இடத்துல நம்பர் 473 கொண்டு வரும்போது யாரா இருந்தாலும் டிஃபிகல்ட் தான் இல்லைங்களா. ஸோ நாம வந்து எஸ்டர்டே என்ன கொடுத்தோம், நான் 547 கொடுத்தோம். ஆனா ரிசல்ட் பாருங்க 477. அப்படி பார்த்தாலும் இந்த 2 நம்பர் ஹிட் ஆயிருக்கு. நான் இதுலயும் 4 நாளா ஹிட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்படி பார்த்தா இன்னைக்கு இந்த பாக்ஸ்ல இருக்குன்னு பாருங்களேன், 478 இருக்குங்க. அப்போ நாம அங்க என்ன பார்த்தோம், 478 இருக்குங்களா. இதுலயும் பாருங்க அந்த 4 7 இருக்கு இல்லைங்களா. 4 7, அதாவது கடந்த ஒரு வாரமா ஃபாலோ பண்ண பேட்டர்ன்லயும் 4 7 இருக்கு. இப்ப பார்த்தோம் இல்லைங்களா, அங்க வாங்க அப்படியே வாங்க. இப்ப பார்த்தோம் இல்லைங்களா, இங்க பாருங்க. இன்னைக்கு இது வர மாதிரி இருந்தா 9 7 இங்க இருக்கு. அப்போ இங்கேயும் 9 7 இங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த 4 7 9 7 அந்த மாதிரி 74 24 இப்படி வச்சு இன்னைக்கு வந்து ஏபிபிசிஎஸ்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த 795 பவர் பண்ணி பாக்ஸ் போடலாம், 590 போடலாம். ஏன் சொல்றேன்னா இங்க பாருங்க, அப்படியே 4 நாள் இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகிட்டே வந்துட்டு இருந்திருக்கு, நம்ம கவனிக்காம இருக்கோம். ஸோ இன்னைக்கு நமக்கு இது ஒரு பிக் சான்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஓகேவா, போலாம். இப்போ நாம ஒரு வாரமா ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அந்த நம்பர் நேற்று ஹிட் ஆச்சு. பட் நம்ம 47 கொடுத்தோம். பட் வந்தது வந்து 547 கொடுத்தோம், நம்ம வந்தது 447. நம்ம அந்த பேட்டர்னும் நேற்று ஹிட் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த இன்னைக்கு கவனமா கொடுக்கணும். ஸோ இதையும் கவனிங்க, ஒரு செகண்ட் கவனிங்க. அதாவது 4 நாளைக்கு முன்னாடி, அதாவது 5 நாளைக்கு முன்னாடி பார்த்து ரிசல்ட் வந்து நமக்கு என்ன வந்துச்சு, 525 வந்துச்சுங்க. உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல கவனமா கவனிங்க. 525க்கு இங்க பாருங்க 705 இருக்கு இல்லைங்களா. 5க்கு 5, 0க்கு 5, 7க்கு 2, 3 நம்பர் ஹிட்டா இருக்கு இல்லைங்களா. ரெண்டாவது பாக்ஸ் பாருங்க. அடுத்தது நமக்கு ரிசல்ட் வந்ததுங்க 554 அங்க இருக்குங்க. ஓகேங்களா. நமக்கு வந்த ரிசல்ட் வந்து 507 வந்துச்சுங்க. ஓகேங்களா. அப்போ ஏபில 5 0 பாருங்க, டபுள் 5 இருக்கு. இதுவும் பாசுங்க, ஹிட்டா இருக்கு, 2 நம்பர் ஹிட்டா இருக்கு. அடுத்தது பாருங்க 982 இருக்குங்க. நமக்கு வந்த ரிசல்ட் 882ங்க. நீங்க எடுத்து பாருங்க, இங்க பாருங்க பிசி இங்கேயும் பாஸ் இருக்கு, ஹிட்டா இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் பாருங்க 857 இருக்குங்க. அடுத்த நாள் நமக்கு 887 அப்புறம் என்ன வந்துச்சு தெரியுங்களா, 805 வந்துச்சுங்க. இங்க பாருங்க ஏபி 80 என்ன இருக்குன்னு பாருங்க, 85 இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுவும் ஹிட்டுங்க. அதுக்கு அடுத்த நாள் 473 வந்துச்சுங்க. கடைசியா பாருங்க 473 அப்படியே இருக்கு பாருங்க, 374 இருக்கு பாருங்க, அப்படியே திருப்பி 3 நம்பரும் ஹிட் ஆயிருக்குங்க. அப்புறம் நேத்து பாருங்களேன், அதாவது நேத்து இதை வச்சுதான் நான் கொடுத்தேன். 245யும் 245, 542, 547 அப்படியே கொடுத்தேங்க. ஆனா நேத்து வந்து 477 வந்துருச்சுங்க. நம்ம 547 கொடுத்தோம். ஸோ அப்படி பார்த்தாலும் நேத்தும் இங்க பாருங்க கவனமா, நேத்தும் 42ங்க, 47 அப்படியே பவர்ல ஹிட் ஆயிருக்குங்க. ஓகேங்களா. கடந்த 6 நாளா ஹிட் ஆயிட்டே வந்துட்டு இருக்குங்க. அப்ப இந்த பேட்டர்ன் நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அப்போ நாம இன்னைக்கு பாருங்களேன் என்ன இருக்குன்னு. இன்னைக்கு என்ன இருக்கு, 478 இருக்கு இல்லைங்களா. நாம அங்க ஆல்ரெடி நான் கம்பேரிசன் கொடுத்துட்டு உங்களுக்கு 795 நம்ம இந்த பேட்டர்ல வந்துச்சு இல்லைங்களா. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பேட்டர்ன்ல இப்ப இதுலயும் 4 7 இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 4 7 7 4 2 9 9 2. ஓகேங்களா. இந்த மாதிரி நான் 9 2 9 2 4 7 7 4, அதே மாதிரி 2 4 இந்த மாதிரி எல்லாம் வரதுக்கு பாசிபிள் அதிகங்க. ஸோ இதையும் வச்சு அதையும் வச்சு 3 பேட்டர்னையும் வச்சு கம்பேர் பண்ணி நீ கொடுத்துருவோம். காட் கிரேஸ் நீங்க ஏதாவது கடல் ஆசீர்வாதத்தோட வரட்டும். ஓ, இந்த பேட்டர்னையும் கவனிங்க. ஏன்னா காட் கிரேஸ் அந்த பேட்டர்ன் வந்த சந்தோஷம். பட் நம்ம இதையும் ரெகுலரா நம்ம வைக்கிறத ஆஸ் யூஷுவல் பண்ணிடுவோம். ஓகேவா. இப்ப பாருங்க 477 நம்ம இந்த பேட்டர்ன் ரெடி எடுப்போம்ல, நம்ம ரெகுலர் வியூவர்ஸுக்கு தெரியும். நம்ம இந்த மாதிரி பவர்ல வந்து நம்பர் வந்துச்சுன்னா, அதாவது நேற்று வந்து ரிசல்ட் வந்து 477 இல்லைங்களா. அது வந்துட்டு பவர்ல வந்துட்டு 972 இருக்கு. இந்த மாதிரி பவர்ல வந்து முடிஞ்சதுன்னா நம்ம பக்கத்து நம்பரை நாம ஆப்போசிட் டைரக்ஷன்ல எடுப்போம் இல்லைங்களா. ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். இப்போ அந்த 477 இருக்கு இல்லைங்களா, அந்த 477 பாருங்க 9 9 7 2ன்னு பவர் இருக்குங்க. 9 4 7 7 இருக்குங்க. இப்ப நீ ஏன் அந்த பக்கத்து நம்பர் இம்பார்ட்டண்டா சொல்றேன் தெரியுங்களா, 621 இருக்கு. இன்னைக்கு ஏன் இந்த ஒரு சான்ஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன்னா, இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு டேட் என்னங்க, இன்னைக்கு பிப்ரவரிங்க இல்லைங்களா. இன்னைக்கு வந்து 1ஆம் தேதிங்க பிப்ரவரி இல்லைங்களா, 2026ங்க. இந்த நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்க, பாத்தீங்களா 126 இருக்குங்க. அப்படின்னா கவனிங்க, பிப்ரவரி அதாவது இப்படியும் அடிப்பாங்க ஒரு சில நாள், அதனால மிஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா. ஸோ 1ஆம் தேதிக்கு 1 2 இருக்கு பாரு பக்கத்துல. அதாவது மேல இருந்து கீழே பார்த்தாலும் 126, கீழ இருந்து மேல பார்த்தாலும் பவர் 126 வருங்க. ஸோ 126 வைங்க.
இப்போது 1ஆம் தேதிக்கு 1ங்க, பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதிங்க, அதே மாதிரி 6/26க்கு 6ங்க. இப்படி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு 126 வருது இல்லைங்களா? 6 வேற பெண்டிங்கில் வச்சுட்டே இருக்கோம். ஸோ அதனால் நாம் வந்துட்டு கவனமாக இந்த நம்பரை நம்ம எடுக்க வேண்டியது இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா 126ஓ 621 ஒரு செட்டு நம்ம நீங்கள் ட்ரை பண்ணி தாங்க பார்க்கணும். ஏன்னா இந்த நம்பர் பக்கத்தில் வந்திருக்கு. ஸோ எடுக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் டேட்டும் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி, அதே மாதிரி பிப்ரவரி மாதங்க. ஸோ 1ஆம் தேதிக்கு 1, பிப்ரவரி மாதத்துக்கு 2, அப்புறம் 2026 பாருங்க. இன்னைக்கு 6 வந்தாலும் 26 இருந்தாலும் கரெக்ட் ஆகுது. உங்களுக்கு 1, 2, 6 ஆனாலும் கரெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதனால இதை நம்ம எடுத்துடலாங்க. இந்த பேட்டர்னையும் எடுத்துடலாம், எடுத்து கொடுத்துடலாம். ஸோ நம்ம ரெகுலராக இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த பேட்டர்ன் வரட்டும். பட் இது வந்தாலும் சந்தோஷம் தாங்க. நான் பார்த்த பேட்டர்னை படி தான் கொடுத்துருக்கேன். எதுவும் எக்ஸ்ட்ராலாம் போகலைங்க. நானே பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். இந்த 795 597, அதே மாதிரி பவர் பண்ணி சைபர் 47 740, அதே மாதிரி 745 547. இதை முடிஞ்சால் பவர் பண்ணி யாராவது நீங்கள் ப்ளே பண்ண முடிஞ்சால் நீங்கள் வந்து பாக்ஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 00 வரதுக்கு பாசிபிள் இருந்துச்சு. ஏசிபிசி ஏசியில் கொடுத்துட்டேன். ஏ போர்டில் 75, பி போர்டில் 94, சைபர் 7 சி போர்டில். இதை வச்சு தான் கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் கம்பேர் பண்ணி இதை வந்துட்டு பார்த்துட்டு லெவலில் ப்ளே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.